ஹிட் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் கிட்ட பணியாற்றின ஆனந்த் இயக்கத்துல உருவாகி இருக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் அப்புச்சி கிராமம். புதுமுகங்கள் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்துல பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதுல இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ், தயாரிப்பாளர் கே.ஆர். உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் விஷால் அவரோட விழா இன்னைக்கு, விழாவின் நாயகன் அவர் இன்னைக்கு. ஸோ இந்த படம் கேட்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்து அக்செப்ட் பண்ணும்போது இந்த கண்ணுக்குள்ளே சிறுக்கி நீங்கள் கேட்ட சாங் அவர் அப்போவே கம்போஸ் பண்ணி வச்சுட்டார். ஸோ ஸ்கிரிப்டும் பிடிச்சிருந்து அந்த ஒரு சாங் கேட்டவுடனே எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ படத்தில் 5 பாடல்களுமே சிறப்பாக, ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. நிறையா சப்ஜெக்ட் கேட்டோம். ஸோ ஒரு 100 சப்ஜெக்ட் கேட்டிருப்பேன். ஸோ அதில் ஒரு வித்தியாசமாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி, சயின்ஸ் ஃபிக்ஷன்னா டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதான் இந்த அப்புச்சி கிராமம். டிஃப்ரெண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு லைஃப்பில் திடீர்னு உலகம் அழிய போகுதுன்னா எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்களே, என்னென்ன ஃபீல் இருக்கும், ஐயோ நாளைக்கு உலகம் அழிய போகுது, இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 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 காமெடியாகவும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் இந்த டீமோடு ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பலவிதமான காரணங்கள். முதல் காரணம் இந்த படத்தினுடைய கதை. நம்முடைய இந்திய கலாச்சாரம், இந்திய கிராம கலாச்சாரம்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயம். பல நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், பல விஷயங்கள் கலந்து எளிமையாக யதார்த்தமாக வாழும் அந்த வாழ்க்கையுள்ள கிராமத்தில் விஞ்ஞான ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக மிகப்பெரிய ஒரு அபாயம் அல்லது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த சாதாரணமான இயல்பான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகள், வித்தியாசங்கள், விளையாட்டுகள், வாழ்க்கை போராட்டங்கள், இதை இவ்வளவு அழகாக, இவ்வளவு மென்மையாக, இவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கதையை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மானோட பள்ளியில இருந்து வந்த விஷால் சந்திரசேகர் இசையமைச்சிருக்காரு. பிரவீன்குமார், ஸ்வாஷிகா, அனுஷான்னு பல புதுமுகங்கள் இந்த படம் மூலமா அறிமுகமாறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்த இந்த மூவி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். ரொம்ப தமிழ் மக்களுக்கு ரொம்ப புது அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக அப்புச்சி கிராமம். பிகாஸ் விஷுவலி ரொம்ப சவுண்டடான ஒரு மூவி தான். அண்ட் த மியூசிக், ஹீரோ ஆஃப் த டே விஷால் சார், he done an excellent job. ஸோ மியூசிக், ஆர்ஆர் எல்லாமே ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஆடியன்ஸ் எல்லாருக்கும், எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் ஃபேமிலியோடு உட்கார்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மூவி தான் அப்புச்சி கிராமம். இந்த படத்தில் நான் ரோசா அப்படின்ற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்கேன். நான் தான் இந்த படத்தில் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான டேஸ் ஒர்க் பண்ணேன். எனக்கு இந்த படம் மட்டும் பத்தாது, ஆனந்த் சார் கிட்ட நான் மறுபடியும் ஒர்க் பண்ணோன்னு நான் அவரை வேண்டி கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஹி இஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். என்னை ஒரு குத்தாட்ட நடிகையாக மட்டும் பார்க்காம ஒரு மல்டி டேலண்டட் கேர்ளாக பாருங்கள். எனக்குள்ளே இருக்கிற விஷயம் நிச்சயமாக நான் உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணுறேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் டு அப்புச்சி கிராமம் டீம், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. This is the first movie in Tamil, so I'm very much excited because today's audience function is going on. So I don't know how to express, so I'll ask your blessings and I need your blessings. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. Sure, definitely I learned Tamil. Thank you so much and entire team of அப்புச்சி கிராமம், all the best. அப்புச்சி கிராமம் அப்படின்னா என்னன்னா, அப்புச்சி கிராமம் ஒரு கிராம படம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த விண்கல் தான் படத்தோட ஹீரோ, வில்லனும் அதுதான். ஸோ அதிலோட சுற்றி வர நார்மலான நம்ம லைஃப் கூட டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நாங்கள். ஸோ இந்த படத்தில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட என்னை ரொம்பவே ஃபஸ்ட்டு ஒரு டெபியூட் மூவி ஹீரோவை பார்க்காம எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபஸ்ட் டைம் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வரவேற்று எனக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட் போக முடியும். அண்ட் தேங்க்ஸ், ஐம் ரியலி ஹாப்பி. அப்புச்சி கிராமம் ஐ கேட்ச் மல்டிமீடியா டீம், செந்தில் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வி ஆனந்த் சார், அவரோட ஃபேமிலி. இவர் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் 6-7 இயர்ஸாக நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் என் டீம் இங்கே நான் நின்றுட்டுருக்கிற காரணம் நான் ஐம் ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் மை டீம். நீங்கள் கண்டிப்பாக பாட்டு கேளுங்க, பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐ வில் ட்ரை டு ரீகரெக்ட் இட் அண்ட் ஐ 200% எஃபர்ட் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். கிராமத்தை மையப்படுத்தின சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற வித்தியாசமான இந்த முயற்சியை விழாக்கு வந்திருந்த பிரபலங்கள் பாராட்டினாங்க. அந்த டிசைன் பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் அந்த விளம்பரத்தை பார்க்கணும்.
ஏதோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்கினுடைய ஈட்டியன்னு ஒரு படம் வந்தது. அந்த ஸ்டைலில் ஏதோ ஆங்கில படத்துக்கு இணையாக அந்த விளம்பரம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த படத்தை போய் பார்க்கணும். ஸோ அது டைரக்டராக இருந்தாலும் சரி, டிசைனராக இருந்தாலும் சரி, அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு புது தயாரிப்பாளர்கள் வந்து இந்த அதாவது திறமையோடு வந்து செயல்படக்கூடிய விஷயத்தை வந்து உண்மையிலே பாராட்டணும். அந்த அடிப்படையில் வந்து சந்தேகமே வேண்டாம், நிச்சயமாக இல்லை, சத்தியமாக இந்த படம் ஓடும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை கொண்டு போய் ஒரு வில்லேஜில் கொண்டு போய் எப்பயுமே அந்த அந்த மிஸ்மேட்சிங் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஈடி கூட அது வந்து ஒரு அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை தான் அது கூட. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரு எரிகள் வந்து ஒரு ஸ்பேஸில் இருந்து வந்து பூமிக்கு வருது, அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வருது அப்படின்னும் போது, ஆனால் அந்த கிராமத்தில் அது என்ன மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு ஆர்வம் அந்த கதையில் வந்துச்சு. கண்டிப்பாக வந்து இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போதும் படத்தை இன்னும் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருது. அப்புச்சி கிராமம் இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கதை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று வந்தது. அதில் வந்து ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உலகம் அழிய போகுதுன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே வந்து நாளைக்கு இருக்குமோ இல்லையோ தெரியாது, சேர்த்து வச்ச பணத்தெலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட் எல்லாருமே வந்து சாப்பிடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு வந்து எந்த ஒரு எனிமிட்டியும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்த நாள் உலகம் அழியல. பட் அந்த ஒரு நாளும் அதற்கு பிறகு அந்த கிராமமும் வந்து பலவித மாற்றங்களை வந்து சந்திச்சது. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பொதுவாகவே நமக்கு வந்து நம்ம பிறந்த தேதியும் நேரமும் நமக்கு தெரியும். பட் ஒருவேளை நம்ம சாக போகிற நேரமும் தேதியும் நமக்கு தெரிய நேர்ந்தால் அந்த மிச்சம் இருக்கிற நாட்களில் வந்து நம்ம இப்படியே வாழ்வோமா, இல்லை நம்மளை திருத்திக்கிட்டு வேறு விதமாக வாழ நினைப்போமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த படத்தோட மையக்கரு. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருந்தாலும் மனித உணர்வுகளை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்.